ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சீ ஃபுட் ஐட்டம்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் ப்ரான்னா சொல்லவே தேவையில்ல. தொக்கு, ஃப்ரைன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டப்படுவாங்க. இதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பெரிய சைஸில் இருக்கிற ப்ரானாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சின்னதாக இருக்கிற ப்ரானையும் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது உடஞ்சி போகாமல் பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். பட் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ப்ரானில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தொக்கு பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற ப்ரானில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி சைஸில் இருக்கிற ப்ரானில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது இருக்கிற தெரியாமல் போயிடும், ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு 2 மெத்தடில் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் இருக்கிற அந்த வாலையும் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வாலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணும் போது அப்படியே சேர்த்து தலையையும் சைடில் இருக்கிற அந்த கால்களையும் அப்படியே எடுத்துடலாம். ப்ரானில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். இந்த பிளாக் கலரில் குடல் மாதிரி இருக்கு இல்லையா, இது அழுக்கு. இதை க்ளீன் பண்ணாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ப்ரான் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், டைஜஷன் ஆகாதுன்னு. அதுக்கு ரீசனே இதை க்ளீன் பண்ணாமல் சமைக்கிறது தான். மோஸ்ட்லி ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டில் இல்லைனா ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் நம்ம இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடும் போது இதை சரியாக க்ளீன் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடும் போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கும் வரும். மோஸ்ட்லி சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி வாங்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஹைஜீனிக்காக குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ப்ரானுடைய டாப் சைடில் நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக கட் மாதிரி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாட்டம் சைடில் இந்த மாதிரி நெயில் யூஸ் பண்ணி லைட்டாக கீரல் மாதிரி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ணிங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸும் நமக்கு வராது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஆனால் க்ளீன் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ப்ரான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில் இந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு. இதை அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட நல்லா வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரானை கண்டிப்பாக ஒரு 5 to 6 டைம்ஸாவது வாஷ் பண்ணணும். இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. இதே குட்டியாக இருக்கிற மாதிரி ப்ரான்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுக்க முடியாது. கையிலேயே அழகாக நீக்கிட்டு எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கையிலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, கத்தி யூஸ் பண்ணாதீங்க. ப்ரான் ஃப்ரை செய்கிறப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்த மறக்காமல் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற ப்ரான் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ப்ரான் ஃப்ரைலாம் பண்ணும்போது மேலே நல்ல மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே சாப்பிடும் போது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எப்பயுமே ப்ரான் ஃப்ரை செய்யும் போது ப்ரானை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ரானுடைய எல்லா சைடுமே நல்லா ப்ரிக் பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணணுன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னால் கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதை செய்யும் போது நமக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்ல பர்ஃபெக்டாக ப்ராப்பராக செய்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் ஃப்ரை பண்ணுறப்போ ப்ரானில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கோட் ஆகும். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது மட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவுன்னு எந்த மாவும் போட தேவையில்லை. இதை மட்டுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை பிழியும் போது ஜூஸ் மட்டும் தான் அதில் சேர்க்கணுமே தவிர அந்த தோலை ரொம்ப பிழியக்கூடாது. அந்த மாதிரி பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும்.
இந்த மசாலாவை ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ப்ரானில் நல்லா கோட் ஆகணும் அப்படின்னா ப்ரானில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிருக்கு. மசாலா அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட உதிராமல் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப். மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தோசை தவா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒட்டாமல் உதிராமல் ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலை வந்து அகைன் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒவ்வொரு ப்ரானையும் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரானுடைய குக்கிங் டைம் மேக்ஸிமம் 3 to 5 minutes தான். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிற ப்ரான் ஃப்ரையை விட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.